அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மனச்சோர்வுனால நீங்கள் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டு உடலும் மனமும் பாதிப்படைஞ்சிட்டு மருந்துக்கள் எடுத்துமே ஒரு தெளிவில்லாத நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போது ஒரு தெளிவே இல்லாத, ஒரு காரணமே இல்லாமல் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு துக்கத்திலேயே உங்கள் மனசு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா? தெளிவுங்கிறது வெளியிலேருந்து வராது, மற்றவங்க சொல்லி கொடுத்தா வராது, புரிய வச்சா வராது. உங்கள் அறிவு பதிவை மறுசீரமைச்சா அது வந்துடும். அப்போது அதிக நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் இந்த மனச்சோர்வு போயிடுமான்னு நிறைய பேர்த்துக்கு வரும். இல்லை, எதையாவது சாதிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தால் இந்த மனச்சோர்வு போயிடுமான்னு தெரியும், யோசனை வரும், சிந்தனை வரும். இதெல்லாம் சரிதான். இப்போ அந்த செயல்பாடு செய்கிறக்கான ஒரு அறிவு அவங்களுக்குள்ளே வேலை செஞ்சதுன்னா அவங்களால செய்ய முடியும். அந்த அறிவு செயல்படாதப்போ தான் இவங்க சோர்வு நிலைக்கு போயிடுறாங்க. அப்போது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதைய எப்படி எங்கே சொல்கிறதுன்னு தெரியாது, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது, எல்லாமே பிளாங்க் ஆயிரும். ஒரு கருமையாக எப்படி கண்ணை மூடிட்டா ஒரு கருமை இருக்குது, அந்த கருமையில் ஏதோ ஒரு வட்டம் ஓடுற மாதிரி தெரியுதல்லவா, அந்த மாதிரி இவங்க மனசுக்குள்ளே 1008 ஓடும். ஆனால் செயல்படுத்த முடியாது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது. இவ்வாறு மனச்சோர்வு பாதிப்புகளை உண்டாக்குது. எப்போதுமே பிஸியாகவே இருந்துகிட்டு இருந்தால் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்திட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சிரித்து பேசிகிட்டு இருந்தால் சரியாயிருமான்னு தோணும். திங்கிங் ஓடும். நிறைய பேர் இந்த அட்வைஸ் பண்ணுவாங்க, பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், கண்டதை யோசிச்சுட்டு இருந்தா அப்படி தான் இருக்கும், நீ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இரு, உன்னை நீ மாற்றிக்கிறதுக்கு உன்னை டைவர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சரிதான், செய்யறதுக்கான அந்த நிலை வரணுமல்லவா மனசில். அது வராததுனால தானே இவ்வளோ சிரமப்படுறாங்க. அந்த சிரமத்தை நீக்குவதற்கு தான் உங்களுக்கு உளவியல் வழிகாட்டுதலாக இருக்கும். அப்போது ஓய்வெடுத்தாலுமே ஒரு அமைதியே இல்லாத நிலையில் உங்கள் மனசை ட்ராவல் பண்ணும். தூக்கம் வரும், தூங்கி எந்திரிச்சோடனே டயர்டாக இருக்கும் உடம்பு, ஒரு உட்காந்துக்கலான்னு தோணும். அப்போ வீட்டில் 2-3 பேர் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், திருமணமான மகனோ மகளோ இருக்கலாம், மருமகளோ இருக்கலாம். இது என்ன இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இவங்க எப்போவுமே இப்படித்தானா, எதுவுமே சுயமாக செய்ய மாட்டாங்களா, ஆனால் வேலை வாங்க மட்டும் தெரியுதில்ல இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு குறுகுறுன்னா உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இதுதான் கோபமாக வெளிப்படும். அவங்கள பார்த்தா பிடிக்காது, பேச தோணாது. இப்படி பல எண்ணங்கள், சிந்தனைகள் நெகட்டிவாகவே மனசுக்குள்ளே போயிட்டுருக்கும். இயல்பானதை சொல்ல முடியாது, உண்மையை பேச முடியாது, ஒரு குற்ற உணர்வுலையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லது தப்பாக நினச்சிருவாங்களோ, தன்னை தண்டிச்சிருவாங்களோ, தன்னை திட்டிடுவாங்களோ, தன்னை பற்றி மற்றவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இவங்க மனசு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஓவர் கால்குலேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் மனச்சோர்வு அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இந்த மனச்சோர்வு வந்துருச்சுன்னா லைஃப் முடிஞ்சு போச்சா? இந்த மனச்சோர்வுங்கிறதுக்கு நிறையா மோட்டிவேஷன் கேட்டால் சரியாயிருமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு கேள்வி எழுது. அப்போது உங்களால் கேட்க முடியுது, பேச முடியலைங்கிறது பிரச்சனை. அந்த பேசுறதுக்கான செயல்பாடுகளை உருவாக்குறதுக்கு தான் பயிற்சிகள் தேவை. உங்களுக்கு தெரப்பியூட்டிக்காக உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை அறிவை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான உளவியல் வழிகாட்டுதல் கொடுக்குறப்ப நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். அப்போ உளவியல் வழிகாட்டுதலுங்கிறது கவுன்சிலிங்கு அப்படியா, இல்லை உட்காந்து கிளாஸ் எடுக்கிறதா, உட்காந்து மோட்டிவேஷன் கொடுக்கறதான பல சந்தேகங்கள் வரும். எங்களோட நிறுவனத்தில் உளவியல் வழிகாட்டுதல் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.